நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்திற்காய் சோத்திரம். என் அன்புள்ள இயேசு சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை இதோ. யாத்திராகமம் 33 14 வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்கிற வார்த்தையினாலே எங்களை வழிநடத்தும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மனுஷன் ஆண்டவரே அப்பத்தினால் மாத்திரமல்ல, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்கும்படி. ஏனெனில் ஆண்டவரே அப்பா, அநேக பிள்ளைகள் ஆண்டவர் இப்படியாய் ஒரு மனுஷன் ஆண்டவரே நான் மரித்து போக வேண்டும் என்று ஒரு மரத்துக்கடியில போயிட்டு உக்காந்துக்கிட்டு அவன் ஒரு சரக்கு பாட்டில ஒண்ணு வாங்கி அந்த சரக்கு பாட்டில ஆண்டவரே அவன் விஷத்தை கலக்கி குடிக்கணும்னு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினான் ஆண்டவரே அப்பா. அப்பொழுது அது மேல ஒரு வாக்கு தத்துவம் அதுல எழுதி வைத்திருந்தது ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு தத்துவம் அந்த மரத்தில் ஒரு பலகையில எழுதி வைத்திருந்த அந்த வசனத்தை அவன் பார்த்த பொழுது அவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்தது. இந்த வார்த்தை ஏதோ எனக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு வழியை காட்டுகிறதே என்று சொல்லி, நான் எதற்காக நான் மரிக்க வேண்டும், இந்த வார்த்தையை கொடுத்த அந்த தேவனை நான் தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லி அருகில் இருக்கிற ஒரு சபைக்கு புறப்பட்டு போய் அங்க இருக்கிற ஊழியக்காரனை சந்தித்து அவரிடத்திலே கேட்ட பொழுது, என் தகப்பனே, நான் இப்படி மரித்து போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் கர்த்தரோ எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிற இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ அநேக காரியங்களை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கிறாய், உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாமல் இருக்கிறாய், அநேக காரியங்களுக்காக நீ கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாய். இந்த பூமியில இனிமேல் நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் மரித்து போவதே நல்லது என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீ முடித்துக் கொள்ள நினைத்தாய். கர்த்தரோ இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் தொடங்குகிறார் என்று அந்த ஊழியக்காரன் சொன்ன பொழுது, ஆண்டவரே, எப்படி தகப்பனே ஆண்டவரே அப்பா அவன் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அது போல இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே சமூகம் அழிந்து போகிற சமூகம் அல்ல ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆசீர்வாதமானதாய் அவர்களுக்கும் ஆசீர்வாதமான ஒரு சமூகமா இருக்கும்படி தகப்பனே, எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம் ஆண்டவரை, இந்த காலை நேரத்துல எங்களோடு கூட பேசுகிற தெய்வம், இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுக்காக பயந்துகிட்டு, எந்த துக்கத்தை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்களோ, எதுக்காக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, எதுக்காக வழியை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, இன்னைக்கு என்னென்ன காரியத்துல வெறுமையா இருக்கிறார்களோ கர்த்தாவே, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நிறைவாய் மாற்றும்படி. ஏன்னா நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, நிறைவான நீர் இந்த வார்த்தையை கேட்கிற அந்த மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த குறையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி ஆசீர்வதிப்பீர் என்று இந்த காலை நேரத்துல நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.